ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டான சக்கரை பொங்கல் சிம்பிளாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணி விட்டு கழுவி வச்சுக்கோங்க. இந்த பிராஸ் வெசலில் தான் இன்றைக்கி நம்ம பொங்கல் செய்ய போகிறோம். இதில் 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பச்சரிசியை நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துருக்கோம். நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர் அளவுக்கு பால் இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்திக்கலாம். இது நல்லா பொங்கி வரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பிராஸ் வெசல் சீக்கிரமாக ஹீட் ஆயிரும். ஸோ சீக்கிரம் ஹீட் ஆகி இப்போ இது பொங்கி வருது பாருங்கள். நல்லா பொங்கி வருதுங்க. பிராஸ் வெசலில் செய்யும்போது எப்பயும் ஹீட்டு நல்லா தாங்கும். ஸோ நம்ம போடுற அரிசி எல்லாமே சீக்கிரமாக குக் ஆயிரும். குக்கரில் தான் போடணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்யும்போது சீக்கிரமாக சமையல் வேலை முடிஞ்சிடும். ஸோ நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்திடலாம். பொங்கி வந்ததையும் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுக்கிற பச்சரிசியை சேர்த்திக்கலாம். சேர்த்தி வேக விடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக விடலாம். அதுலேயே நம்மளுக்கு நல்லா குழஞ்சி வெந்துடும். இடையில கொஞ்சம் கிளறி விட்டு பார்த்துங்க. அரிசி நல்லா குக் ஆகிருக்கணும். நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கணும் பொங்கலுக்கு. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அரிசி இந்த மாதிரி சாஃப்டாக மசிஞ்சு வர அளவுக்கு குக் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டாக இருக்குது. தண்ணி இந்த அளவுக்கு வற்றினதுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை சிம்மில் வச்சிடலாம். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நம்ம 1 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டிருக்கோம். அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அது கம்மியாக எடுத்திங்கனாலும் ஸ்வீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த அளவு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம வெந்த அரிசியில் போட்டு நல்லா கிளறி விட ஆரம்பிச்சிடலாம். இதை நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் அந்த வெல்லம் கரைஞ்சி அந்த அரிசியோட நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிறது தெரியும். மீதி இருக்கிற வெல்லத்தையும் போட்டுடலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறி விடுங்க. இடையில நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சையும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்துக்கலாம். நெய் 3லேருந்து 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது கூட முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய் போடும்போது நம்ம பொங்கலுக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் ஃப்ளேவர் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா நம்மளோட சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமே ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணிடலாம். குக்கரில் வைக்கணும் மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்டி சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.